சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே 2025 முதல் நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கின்ற ஆண்டவர் இந்த நேரத்திலும் கூட புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனையிலே செய்திகளை கேட்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் எங்கள் ஊழியத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ இடங்களிலே வாக்குத்தத்தங்களை பெற்றாலும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்திலே வாக்குத்தத்தம் எனக்காக என்ன வரும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்கள் அநேகம் உண்டு. உங்களுக்காக அடிமை ஜெபித்து ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து இந்த வருடம் முழுவதும் உங்களை நடத்த போகிற வார்த்தையை கொடுக்க போகிறேன். இப்பொழுதும் அந்த வார்த்தைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஜெபித்து சில பாடல்களை பாடி ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. புதிய நாளை, புதிய கிருபையை, புதிய இரக்கத்தை தந்திருக்கிற உம்முடைய இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும் எங்கள் ஆலயத்தை அளவில்லாத உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீ நடத்துகின்ற தயவுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த ஊழியத்தை உம்முடைய கிருபையினால், உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய தயவினால் அநேக ஜனங்கள் காணும்படி, அநேக பிள்ளைகள் கேட்கும்படி உம்முடைய வார்த்தை கொடுத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட நாங்கள் பாடுகிற பாடல் வழியாக நீங்க மகிமைப்பட போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அதற்காக என்னோடு கூட உழைக்கின்ற, ஜெபிக்கின்ற ஆண்டவரே, எப்பொழுதும் எங்கள் ஊழியத்தில் தொடர்பில் இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்றைக்கும் கூட கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்து வந்த நாட்களை எல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்தாமல் மனமகிழ்ச்சியோடு நன்றி செலுத்த ஆண்டவரே நீர் தந்திருக்கிற கிருபைகள், இரக்கங்கள், தயவுகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி பாடுகிற, என்னோடு பாடுகிற அருமையான சகோதரன்மார்களை, அருமையான மகளை, அருமையான தம்பிமார்கள் ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்ப நீர் கிருபை செய்ய போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே, எல்லா நாளிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடி அப்பொழுது எல்லாம் கூட பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்திலே, புதிய வருடத்தின் முதல் நாளிலும் கூட உம்மை முன்வைத்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நாங்கள் துவக்க போகிறோம். அநேக ஊழிய வாசல்களை ஆண்டவரே, அநேக பெரிய காரியங்களை, அநேக நன்மைகளை, அநேக குறைவுகள் எல்லாம் உம்முடைய கரத்திலே நிறைவாக்க போகிறதற்காய் கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஹோசனா உன்னத தேவனே, ஹோசனா, ஹோசனா, ஹோசனா. யோசனையில் பெரியவராய் செயல்படுத்தி மகிழ்கிற எங்கள் நல்ல தெய்வமாய் கடந்த 2024 முழுவதும் எங்களை பாதுகாத்தீரப்பா, உமக்கு நன்றி.
இப்பொழுதும் இந்த 2025 எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புதிய ஆண்டாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை குறித்தும் எங்கள் ஊழியங்களை குறித்தும் என்னோடு இருக்கின்ற பிள்ளைகளை குறித்தும் சகோதர சகோதரிகளை குறித்தும் இந்த ஊழியங்களுக்காக உதவி செய்கிற இந்த வாக்குத்தத்தங்களை கேட்க போகிற பிள்ளைகளை குறித்தும் திட்டங்கள் நீர் வைத்திருக்கிறபடினால் ஆண்டவரே, நம்முடைய பாதத்தில் காத்திருந்து யோசனையில் பெரியவரிடத்திலே செயல்படுத்தி மகிழ்கிறவரிடத்திலே நாங்கள் கேட்டு உம்மை மகிமைப்படுத்தி எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை சம்பூரணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் அப்பா. இம்மட்டுமா எங்கள் ஊழியங்களிலே எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்தீர். இம்மட்டுமா எங்கள் பிரயாணங்களில் எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்தீர். இம்மட்டுமா எங்கள் தொலைக்காட்சி பணிகளில் எல்லா நேரமும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த புதிய ஆண்டிலும் கூட துவக்க முதல் முடிவு வரையினும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களோடு கலந்து கொள்கிற பிள்ளைகள் இந்த ஆராதனையை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க இரக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய சில பாடல்களை பாடி நம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் அதிகமாய் பாடுகின்ற ஒரு நன்றி பாடல். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்ல போகிறோம். நிச்சயமா ஒவ்வொரு நாளையும் நாம் தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளை குறித்து நாம் விசாரிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மை நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணராமல் இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த புத்தாண்டு நாளிலே உணராமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இருக்கின்றவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பாடுங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி. பாடுங்க. உமக்கு நன்றி சத்தமா முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். இன்னொரு முறை. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் பாடுங்க. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள், குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள், குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். சத்தத்தை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. முந்தினதை முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை நல்லா பாடு. முந்தினதை பாடுங்க. யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி. ஆமென். புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கி
புதியவைகள் வெரி குட் தோன்ற செய்தி, புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கி விற்றி, அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ரிப்பீட், நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் பாடுங்க, கம்பீரத்தோடு அறுக்க செய்தே. எங்களை கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி, ஏந்துகின்ற என் கரங்களை, ஆமென், ஏந்துகின்ற என் கரங்களை கொடுக்கும் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டே. ஓ ஏந்துகின்ற கரங்கள் எல்லாம், ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரமாக மாற்றிவிட்டே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி பாடுங்க, முழு மனதுடன் சொல்கிறோம். வேகமா வேகமா. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி. முடிக்க போறேன். நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். சத்தத்தை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஓ நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு இல்லை இந்த பாக்கியம். ஆனா நமக்கு ஒரு புதிய வாழ்வை தந்து, புதிய ஒரு துவக்கத்தை தந்து என் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நன்றி செலுத்த கிருபை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களையும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் கண்ணீரோடு 2024 விதைத்திருப்பீர்கள். நான் சொல்கிறேன் 2025 உங்க குடும்பத்தில் நீங்க ஜைஜாண்டிக் அப்பீரியன்ஸ், அதாவது கம்பீர தோற்றம் உள்ளவர்களாய் எழும்பி நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தால் இன்னும் கூட ஒரு பாடலை உற்சாகமாய், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையினால் என்னை நிரப்பும். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் எது இருக்கோ இல்லையோ, அவருடைய புது கிருபை மட்டும் இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபை என்ன செய்யும்? பெரிதாக இருக்கும். கிருபை இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. புதிய நாளுக்குள் உங்களை நடத்த வேண்டும் என்றால், புது கிருபை உங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்றால், உங்க பிள்ளை உங்ககிட்ட கேட்கறது போல, உங்க வீட்டுக்காரிக்கிட்ட நீங்க கேட்கறது போல, உங்களுக்கு தேவையான கிருபையை நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். நல்ல தெய்வத்திடத்துல கேட்போமா? ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். உற்சாகமா பாடுங்க, பயப்படாம பாடுங்க, தைரியமா பாடுங்க. பாடுமா?
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. பாடுங்க சார். புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இன்னொரு முறை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும், பாடுங்க, முடிவு சம்பூரணமா. நீங்க பாடுங்க. ஆரம்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி, எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். இன்னொரு மரம். ஓ, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இன்னொரு முறை. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை புது கிருபை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நடத்தும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. பாடுங்க. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கழிப்பை தாரும் தேவா. எங்கள் கண்ணீருக்கு பதிலாக எங்களுக்கு கழிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இயேசுவே, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். பாடு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க. ஆமென், ஆமென். பாடு. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவு உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட. குடும்ப உறவு சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. இப்ப புதிய மாதம், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். இப்ப புதிய ஆண்டு, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய ஆண்டு, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். இன்னொரு முறை. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா,
வாய்களை திறந்து புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள்ளே, இந்த புதிய மாதத்துக்குள்ளே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளே எல்லா சவால்களையும் சந்தித்து எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுவிட அவருடைய புது கிருபை வேண்டும் என்றால் வாயை திறந்து சொல்லுமா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். ஓ, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் உங்களை புதிய ஆண்டுக்குள்ளாக, புதிய கிருபைக்குள்ளாக நிச்சயமாய் நடத்த போகிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் இதே ஆலயத்தில் உட்கார்ந்து அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக காத்திருக்கும் போதுதான் இத்தனை ஆண்டுகளும், இத்தனை மாதங்களும், இத்தனை வருடங்களும் இந்த ஊழியத்தை உங்கள் மத்தியிலே உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலே நடத்தும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட இதை பார்க்கிற என் அன்பான தேவஜனமே, இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, இந்த புத்தாண்டு, இந்த 25 எனக்கும் மனமகிழ்ச்சியின் ஒரு ஆண்டாக, புதிய கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக, புதிய பலனை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக, புதிய தைரியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக, புதிய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டாக, புதிய புதிய காரியங்களை நான் செய்கிற ஒரு ஆண்டாக என் குடும்பத்தில் இருக்க போகிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வரி மட்டும் பாடுமா. உமது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இன்னொரு முறை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். எல்லாரும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து பாடின, எங்களோடு துதித்த, எங்களோடு மனமகிழ்ச்சியா இந்த ஆராதனையை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் புது கிருபை, புதிய பலனை வைத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய புது கிருபைக்காக, உம்முடைய புதிய பலனுக்காக இந்த புதிய ஆண்டிலும் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நான் முகத்தை பார்த்தல்ல, நிறத்தை பார்த்தல்ல, இயேசுவின் நாமத்தில் மனதார ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் புதிய கிருபை தாரும், கர்த்தர் புதிய பலனை தாரும், கர்த்தர் புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தாண்டு நாளிலும் கூட எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் நானும், எங்கள் திருச்சபை கமிட்டியும், எங்கள் அன்பார்ந்த பிள்ளைகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த நாளில் இருக்கிற மன மகிழ்ச்சி, சமாதானம், மன நிறைவு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சுருக்கமாய் தந்து, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற, அவருடைய பாதத்திலிருந்து காத்து வந்து எடுத்து வந்திருக்கின்ற வாக்குத்தத்த செய்திகளை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிறது என்பதை அறிந்து கடந்த 15 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை தாங்கியிருக்கிறீர்கள். எந்த ஆண்டிலும் கூட உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஜபத்தினாலும் தாங்கி இந்த ஊழியத்திற்காக நீங்கள் உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அதிகமாய் இந்த ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ள, இந்த ஊழியங்களை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொள்வீர்கள் என்றால், மதுரை பகுதியிலே தென்பளஞ்சி என்கிறதான ஒரு பகுதி உண்டு. நீங்கள் அந்த பகுதிக்கு வந்து ஞாயிறு ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை, உபவாச கூட்டங்கள் மற்றும் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற அநேக கூட்டங்கள் உண்டு. அதில் கலந்து கொண்டு எங்கள் ஆராதனை குறித்தும் ஆலயங்களை குறித்து தெரிந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். தொலைக்காட்சியிலே ஜாய் தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சியில் நம்முடைய நிகழ்ச்சிகள் வருது. அதன் ஊடாகவும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் எங்களுடைய யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான எங்களுடைய யூடியூப் சேனலை
விசிட் பண்ண அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, ஏதோ டிவியில் வந்துச்சு, உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கீழே போடக்கூடிய ஃபோன் நம்பரை தொடர்பை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை பார்த்து கர்த்தர் ஏவினால் கட்டாயமல்ல விசனமாய் அல்ல எங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் ஏவினால் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் ஊழியங்களின் தேவைகளுக்காகவும் கூட நீங்களும் உதவி செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கல, ஏன்னா அநேக இடங்களிலே வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க. ஆனால் எங்கள் ஊழியத்திலும் எதிர்பார்ப்போடு இருக்கிற சில தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரன்மார்கள் உண்டு, எங்கள் பிள்ளைகள் உண்டு. ஆகையினால் அந்த பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கடந்த 20 நாட்களாய் காத்திருந்த தேவ வார்த்தைக்கு நான் கடந்து சொல்ல போகிறேன். கர்த்தரை நோக்கி நாம் அப்படியே ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கிறவரே, பதில் தருகிறவரே, இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள் உம்முடைய பாதப்படியில வானம் மது சிங்காசனம், பூமி மது பாதப்படிகள் என்பதை அறிந்து உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கும்போது என்னையும் என் பிள்ளைகளையும் இந்த ஆலயத்தில் வந்து தொழுது கொண்ட அத்தனை குடும்பங்களையும் நடத்தின தேவன், இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக, ஆண்டவரே உம்முடைய பதிலுக்காக, நீ நடத்த போகிற காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் இந்த புத்தாண்டு நாளிலே யாரெல்லாம் எங்கிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஜீவிய சட்டத்தை செய்யும் போது, ஜெபத்தை செய்யும் போது ஜெபத்தை கேட்கிறவராய், பதில் கொடுக்கிறவராய், ஆண்டவரே கையிட்டு செய்கிற வேலைகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அரசு பணிகளிலே, அன்றாட கூலி வேலை செய்கிற மக்கள் மத்தியிலே உம்முடைய கிருபை இருக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பீடத்தில் நிற்கும்போது, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட்டீர். இப்பொழுதும் கூட அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் வாக்குத்தத்த வசனங்களை நாம் கேட்க போகிறோம். ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை, ரொம்ப ஃபெமினியனான வார்த்தையாக இருந்தாலும் காத்திருந்த போது இந்த நாட்களிலே மிக குழப்பத்தோடு, மிக தெளிவில்லாத நிலையிலே, மிகுந்த பயத்தோடு, மிகுந்த பிரச்சனையோடு இருக்கிற நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். இதுதான் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவேல் 2:21. தேசமே, தேசமே பயப்படாதே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாட்களை பார்க்கும்போது கடுமையான விலைவாசி ஒருபுறம், கடுமையான மழை, வெள்ளம், தீ, பலவிதமான விமான விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள் போன்ற எல்லா காரியங்களையும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்ன நடந்தாலும் தேசமே நீ என்ன செய்யாத, பயப்படாத. நான் சொல்றேன், உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், உண்மையாகவே ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிக்க கூடுமானால் எல்லா பக்கமும் வரும், என் பக்கம் வராது. நான் மகிழ்ந்திருப்பதை விரும்புகிற தேவன், நான் பயப்படக்கூடாது என்பதை விரும்புகிற தேவன் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னால், நான் சொல்றேன், இந்த ஊழியத்தை என்னால் சொல்ல முடியும். 2019, 20
முழுவதும் மீட்டிங் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நம்பும்போது நடத்தினார். இந்த 2025 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து நீங்கள் நம்பினா நான் அடுத்த வருஷம் நிற்கிறது உண்மை, நீங்கள் நிற்க போகிறதும் உண்மை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரதர் சொல்றீங்க? எப்படி பிரதர் இது நடக்கும்? எப்படி பிரதர் நடக்கும்? நான் எப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், எந்த நிலையிலுமே எந்த சூழ்நிலைகளையும் நாம் நோக்கி பார்த்தா நிச்சயமா என்ன செய்ய முடியாது? நடக்கவே நடக்காது. எகிப்து ஜனங்களை பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, 2 பக்கமும் கடல், 2 பக்கமும் பெரிய சமுத்திரம், ஒரு பக்கம் சமுத்திரம், ஒரு பக்கம் பார்வோன் சேனை. ஆனா திரும்பி பார்த்த இவர்களுக்கு, பார்வோன் ஜனத்திற்கு என்னவா இருந்துச்சு? சமுத்திரமா இருந்துச்சு. ஆனா அதை நம்பி போன மக்களுக்கும் என் தேவன் அதை எப்படி மாற்றினார்? வெட்டாந்தரையாய் மாற்றினார். ஏன் அவரால் செய்ய முடியாது? ஏன் அவரால் செய்ய முடியாது? நிச்சயமா செய்ய முடியும். சரி, இந்த வார்த்தையை நான் படிச்சு பார்க்கும்போது யோசிச்சேன், ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு? சாதாரணமா வந்திருக்காதே. கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர் தான். அவர் இந்த உலகத்திலே பெரியவராக இருக்கிறபடினால தான் என்னை போல பேதையை, குப்பையை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், காரணம் இல்லாமல் வந்திருக்கிறதேன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை முழுவதும் படித்து பார்த்தேன். 17வது வசனத்துல என்ன போன்ற ஊழியக்காரர்கள் என்ன கெஞ்சுறாங்க, கொஞ்சம் வாசிங்க 17வது வசனத்தை. யோவேல் 2:17 வாசிங்க சீக்கிரம். கர்த்தரை பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள், அதனாலதான் நான் சொன்னேன் என் போன்ற ஊழியக்காரர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்குள் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும் என்று கேட்டதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷம் இதை விசுவாசிக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிந்தைகளையும், எல்லா அழுகைகளையும், எல்லா போராட்டங்களிலும் என் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஏனென்றால் அவருக்கு பேரே பெரிய நாமத்தை உடையவர். அவர்தான் இந்த உலகத்தில் பெரிய காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்பவுமே மனிதனுடைய அழுகையை பார்க்கிறவருங்க, பார்த்து விட்டு உடனடியாகவே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனா என்ன செய்வான்? நம்முடைய அழுகையை பார்த்துட்டு என்ன செய்யறது, எப்பவும் இவளுக்கு இதே நிலைமை தான், எப்பவும் இவனுக்கு இதே நிலைமை தான் சொல்லுவான். ஆனால் என் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அடுத்த வசனத்திலே பதில் கொடுக்கிறார். பாருங்க, வாசிமா அடுத்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே தேவன் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினால் ஒரு கூட்ட மக்கள் அழிந்தாலும், ஒரு கூட்ட மக்கள் கலங்கினாலும், ஒரு கூட்ட மக்கள் போராட்டத்தில் வாழ்ந்தாலும், ஒரு கூட்ட மக்கள் பிரச்சனையில் சந்தித்தாலும், என்னை நோக்கி காத்திருக்கிற, என்னை நம்பி வந்திருக்கிற உங்களை இந்த 2025 நீ பயப்படாதே, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன் என்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. தனது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி என்ன கொடுக்கிறார்? வாசிங்க. தமது ஜனத்தை நோக்கி இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் மனுஷர் சொல்லல. இந்த 2025 தேவன் சொல்கிறார், நீங்க மகிழ்ந்து களி கூர்ந்து பயமில்லாம கலக்கமில்லாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒவ்வொரு மாதத்திலும் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, 2 கண்ணும் தெரியாத இந்த நிலைமையில அவருடைய வார்த்தையை மட்டும் வைத்து இத்தனை பிள்ளைகளை, இத்தனை பணியாளர்களை, இத்தனை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திக்க முடிகிறது என்றால், இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் தேசத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், பக்கத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு,
எனக்கு மறுமொழி கொடுத்துட்டாரு. எனக்குள்ள இனிமேல் நிந்தை வரப்போகிறது இல்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிமா. உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். ஆமென். பாருங்க, இது மனுஷன் சொல்லல, தேவன் சொல்கிறார். முற்பிதாக்கள் எத்தனையோ பேருக்கு கொடுத்தார் வாக்கு, அத்தனை வாக்கு தத்தமும் நிறைவேறினது, அத்தனை பேரும் விசுவாசித்தார்கள். இன்றைக்கு என் போன்ற ஊழியர்கள் ஏன் விசுவாசிக்கிற நேரத்தில் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களே பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆகையினால் இன்றைக்கும் சொந்து போய் எதிர்காலத்தை நினைத்து கலங்கி கொண்டில்லாமல் இப்பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எண்ணெயை கொடுக்க போகிறார், எனக்கு நிந்தையை மாற்றப் போகிறார், என் அவமானத்தை மாற்றப் போகிறார். எல்லாவற்றையும் செய்கிறதற்கு பெரிய காரியத்தை செய்கிற பெரியவர் என்னோடு உண்டு என்று சொல்லுங்க. நீங்கள் பெரிய காரியத்தை ரசிக்க முடியும். வாசிமா. நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். திருப்தி கண்டிப்பா சொல்றேன். இந்த 2025 தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை இந்த நிலைமையிலும் இவரால் சொல்லக்கூடும் என்னால் இது ஆண்டவருடைய வார்த்தை என்று நான் நம்புகிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க குடும்பத்துல திருப்தியான ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாக்கி வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி. ஆமென். பாருங்க, அது மாத்திரமல்ல, உங்களுக்கு பிரச்சனையாய் இருக்கிற எந்த காரியமோ அது உங்களுக்கு இந்த 2025 தூரமாக போகிறது. ஹல்லேலூயா. அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவார். நீங்க நினைக்க மாட்டீங்க, நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. எவ்வளவு அழகான தேவன் என்னுடைய தேவன். அவர் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னது சாதாரணமான ஒரு விஷயத்துல இல்ல, ரொம்ப பெரிய விஷயத்தை செய்திருக்கிறாருன்னு சொல்லி நிச்சயமா சொல்ல போறீங்க. அல்லேலூயா. எப்படிங்க அப்படின்னு கேட்டா நடக்காது. பழைய காலத்துல நடந்த கதையா நீங்க நினைக்காம, அது வாக்குத்தத்தம். கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னா எத்தனை தடை இருந்தாலும் கானானுக்கு கொண்டு போனார். பாதுகாப்பேன் என்று சொன்னால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பாதுகாத்தார். நடத்துவேன் என்று சொன்னால் ஒன்றுமில்லாத நிலையில நடத்தினார். இன்றைக்கு என்னையும் நடத்தக்கூடும் என்று சொல்லுங்க. தேசம் சுற்றி பிரச்சனை வரட்டுங்க, தேசம் சுற்றி போராட்டங்களை காணட்டும், தேசம் சுற்றி அவமானம் வரட்டும், தேசம் சுற்றி பிள்ளைகள் நிந்தைகளுக்குள் விழட்டும். என் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், குறிப்பா இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகள், குறிப்பா இந்த வார்த்தை எனக்கே என்று சொல்லுகிற பிள்ளைகள் வீட்டில் எதையெல்லாம் நீங்க துரத்த முடியல நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் நீங்க மாற்ற முடியல நினைக்கிறீங்களோ, எதையெல்லாம் நீங்க விட முடியல நினைக்கிறீங்களோ, அதில் எல்லாம் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இவ்வளவும் சொல்லிட்டு தான் 21 சொல்றாரு, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. வேதத்துல நமக்கெல்லாம் தெரியும், அதிகமான வார்த்தையே என்ன வார்த்தை தான்? பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நான் சொல்றேங்க, 2 கண்ணு தெரியல, கூட இருக்கிறவங்க எப்போ விட்டுட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். வேலை செஞ்சு கொடுக்குறவங்க எப்போ விட்டுட்டு போவாங்கன்னு தெரியாது, பயப்பட மாட்டேன். காணிக்கை கொடுக்குறவங்க நிரந்தரமாக கொடுப்பாங்களான்னு தெரியாது, பயப்பட மாட்டேன். சில மாதங்கள் ப்ரோக்ராம் வராமலே இருக்கும், பயப்பட மாட்டேன். சில மாதங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் சுகவீனங்கள் வரும், பயப்பட மாட்டேன். அந்த வார்த்தை இன்னைக்கும் என்ன நடத்துதுன்னா, இப்பவும் ஒரு 2 கண்ணு தெரியாதவரே பயப்படாம இந்த ஊழியத்தை 25 ஆண்டுகள் செய்ய முடியும்னா, இந்த 2025 நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எல்லா பக்கமும் பிரச்சனை வரும், எனக்கு பெரியவர் இருக்கிறாரு, அவர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லுங்க. மகிழ்ந்து களி கூறுவீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கடுத்து என்னமா சொல்றார்? 22 வாசிமா. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள். பாருங்க, மனுஷனுக்குள்ள மிருகத்துக்கும் சேர்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். ஆமே. இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களுக்கு வனாந்தரமாய் இருக்கிற இடத்துல கூட மேய்ச்சல் உண்டாக போகுது. ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு பெரிய காரியம் இல்ல. ஹல்லேலூயா.
வாசிமா. விருட்சங்கள் காய்களை காய்க்கும். ஆமென். அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். ஆமென். நீங்க சொல்லுங்க, என்னுடைய தேவனுக்குள் நான் மகிழ்ந்து களிகூற போகிறேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கிவிட்டார், எல்லா போராட்டத்தையும் நீக்கிவிட்டார், எல்லா நிந்தையும் நீக்கிவிட்டார். எனக்கு தானியத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். திருப்தியாக்கி என்னை நடத்துகிற திருப்தியான தேவன் எனக்கு உண்டு. ஆகையினால் திருப்தியானவன் தேன்கூட்டை மிதிக்கிறான் என்கிற வார்த்தை என் குடும்பத்தில் நிறைவேற போகிறது. ஆகையினால் எனக்கு இனி வறட்சி இல்லை, பஞ்சம் இல்லை, போராட்டம் இல்லை, அவமானம் இல்லை, நிந்தை இல்லை என்று சொன்னான். நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை துரத்தப்பட்ட ஒரு தாவீது அவர் வாயினால் அறிக்கையிட்டார். அதை கூட லேசா காமிச்சிருவோமே. 1 நாளாகமங்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 1 நாளாகமங்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனம். இதே காரியத்தை 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரத்திலையும் நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா. அங்க போட்டப்பட்டிருக்கிற சில குறிப்புகளை நாளாகம புத்தகத்திலும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா நமக்கு சில காரியங்கள் 1-2 தடவை சொன்னா என்ன செய்யாது, உரைக்காது. அல்லேலூயா. வாசி மக்களே. உமது அடியானுக்கு உண்டாகும் கணத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தாவே உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் எனக்கு செய்யும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறியப்பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தீர். அந்த தாவீதுக்கு செய்தால் அதே தாவீதின் குமாரன் தான் இன்றைக்கு கிறிஸ்மஸ் எல்லாம் நீங்க கொண்டாடி முடிச்சிருக்கிறீங்க. அதே தாவீதின் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் இன்றைக்கு யோவேல் மூலமாய் வந்து கொண்டிருக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் கொஞ்சம் வாசிமா, 2 வசனம் தேவைப்படுது. வாசிமா. கர்த்தாவே நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும். ஆமென். இந்த வார்த்தையை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க காதுகளால் கேட்கிற இந்த வார்த்தையும் உறுதிப்பட்டு தாவீதை போல நீங்க ஒரு நாள் என்கிட்ட சாட்சி சொல்ல போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் காதுகளால் கேட்ட எல்லா வார்த்தைகளும். சரி, வாசிச்சிருமா வசனத்தை. தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. தேவனே உமக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர தேவனும் இல்லை. நீங்களும் சொல்லுங்க, உம்மை தவிர தேவனும் இல்லை. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? ஆமென். உமது ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு நிகரான ஜனமும் ஒன்றும் இல்லை. ஆகையினாலே தேசத்தில் எத்தனை ஜனங்கள் அழிந்து போனாலும், எத்தனை ஜனங்கள் பயந்து கொண்டு இருந்தாலும், எத்தனை ஜனங்கள் கண்ணீரோடு வாழ்ந்தாலும், எத்தனை ஜனங்கள் கவலையோடு வாழ்ந்தாலும், நான் இஸ்ரவேலின் ஜனம். ஆகையினால் அந்த இஸ்ரவேலின் ஜனத்தின் அடிமைத்தனத்தை, ஆசாரியனுடைய சத்தத்தை கேட்டு தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று சொன்னாள். என்னையும் கூட மீட்டுக் கொள்வீர், எனக்கும் கூட உதவி செய்வீர், என்னுடைய பயத்தையும் நீக்குவீர், என்னுடைய எதிர்காலத்தை நடத்துவீர், என்னுடைய தேவைகளையும் சந்திப்பீர் என்று சொல்லுங்கய்யா. நிச்சயமா சொல்றேன், அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். யோபு இதை உணர்ந்ததுனால தான் யோபு 5வது அதிகாரத்தில் சொன்னான். 9வது வசனத்தில், 9வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் இந்த காரியத்தை சொன்னான். அவர் என்னமா அந்த வசனத்தை கூட கொஞ்சம் எடுத்து வாசிமா பாப்பா. 5:9 வாசிங்க. 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அன்னைக்கு அவனுக்கு செய்தார். இன்னைக்கு பெரிய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை, ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. தேசத்தில் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், கர்த்தரை நோக்கி கைத்தட்டி பாடுவேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், எனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னீங்கன்னா, அதே தேவன் இன்றைக்கு எங்கள் ஆலயத்தில் உலாவி இந்த பேதையை கொண்டு பேச வைக்கிறார் என்றால், உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு மாசமும் அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாதபடிக்கு, ஒவ்வொரு மாதமும் உங்கள் கண்ணீரின் துருத்தியை கணக்கில் வைக்கிற தேவனாக, உங்கள் கவலைகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதே வார்த்தை திருப்பி 9:10 வாசிக்கலாம் பாருங்க. வாசிமா.
இதே வார்த்தை 9:10 வாசிக்கலாம் பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும். ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு பெரிய காரியம் வரப்போகுது, நான் தேசத்துல என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு பெரிய காரியம் வரப்போகுது, இந்த தேசத்துல என்ன வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பயப்படாதீங்கய்யா, பயப்படாதீங்க. இந்த பலகீனத்தை கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லு. உங்க மத்தியிலே இந்த உலக பிரகாரமாய் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்டவனை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய முடியும்னா இன்னைக்கு நீங்க விசுவாசித்தான் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய காரியத்தை, உங்களுக்கு தேவையான காரியத்தை, தேவைக்கு அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஒருவேளை நான் ஒரு ரொம்ப நாளாச்சு நிலம் வாங்கி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரா பிரதர்? கண்டிப்பா சொல்றேன், அநேக குடும்பங்களுக்கு தாவீதின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை போல உங்கள் வீடும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பெரிய கடன்ல விழுந்துட்டேன் பிரதர், கர்த்தர் தான் எனக்கு அற்புதம் செய்யணும், ஆனால் நீங்க சொன்னதுனால நான் கண்ணீரோடு பாட மாட்டேன், கவலையா இருக்க மாட்டேன், என் தேவனை நோக்கி மகிழ்ச்சியோடு துதிக்க போறேன், மன்னவன் இயேசுவை துதிக்க போறேன். எனக்கு பெரிய காரியங்களை செய்வாரா பிரதர்? நான் சொல்றேன், என்னை உண்டாக்கின, என்னை பயன்படுத்தின, என்னை தெரிந்து கொண்ட, என்னை ஆட்கொண்ட, இந்நாள் வரைக்கும் என் மீது அன்பு வைத்திருக்கிற, இந்நாள் வரைக்கும் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர், நீங்கள் விசுவாசித்தார் இந்த வாக்குத்தத்தத்தின்படியும் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தீராத பிரச்சனை, வருஷங்கள் போகும், நாட்கள் போகும், மாத்திரை மருந்திலே தான் உன் வாழ்க்கை ஓடணும் மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், அவர் ஏற்ற நல் ஔஷதமாயிருந்து, அவர் நல்ல பரிகாரியாயிருந்து, அவர் பரிமள தைலமாயிருந்து அவரால் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னார். அன்றைக்கு மரித்தவள் உயிரோடு எழும்பினது ஒரு பெரிய காரியம். அன்றைக்கு 3 நாட்கள் கழித்து கல்லறையில் போய் எழுப்பினது பெரிய காரியம். அன்றைக்கு தலித்தாகவின் சிறு பெண்ணே எழுந்திரு என்று தொட்டவுடனே பிள்ளை துள்ளினது பெரிய காரியம் என்றால், இன்றைக்கு உங்கள் வீட்டில் இனி நீங்கள் விசுவாசித்தால் பெரிய காரியம் நடக்கும். மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ற பணத்தை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் உங்கள் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கும் செலவு பண்ணக்கூடியவர்களாய் மாறப்போறீங்க. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் என்னை மகிழ்ந்திருக்க சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் என் பயத்தை எல்லாம் நீக்கிவிட்டார், ஆண்டவர் தாவீதின் வீட்டை நினைந்தருளதை போல என்னையும் நினைந்தருளுவார். இந்த சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தை இத்தனை நாட்கள் நினைந்தருளிருக்கிற ஆண்டவர் பயமில்லாமல் இந்த 2 கண் தெரியாத நிலைமையில நடத்த வைத்திருக்கிற ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று சொல்லுங்க. உங்க மகிழ்ச்சி அளவில்லாத மகிழ்ச்சியாய், அருமையான நாட்களாய் உங்கள் நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் இனிமையான ஒரு நாட்களாய் மாறும். நிச்சயமாங்க, வாக்குத்தத்தம் என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. இது நாங்க கேட்ட வார்த்தை தானே, இது நாங்க தெரிஞ்ச வார்த்தை தானே. இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எனக்கு வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துச்சு, ஏன் போன வருஷம் தான் எங்க சபையில் வந்துச்சு, அப்படி இல்லைங்க. இந்த வருஷம் நிறைவேறும், இந்த மாதத்தில் நிறைவேறும், இந்த நாளில் நிறைவேறும். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, நான் தப்பிச்சு இன்னைக்கு இந்த ஆராதனையில் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். ஆகையினால உண்மை இந்த வார்த்தை என்னை நடத்தும், என்னை ஆசீர்வதிக்கும், என்னை தேற்றும், என்னை ஆற்றும், என்னை தாங்கும், என்னை ஏந்தும், என்னை தப்பு வைக்கும்னு சொல்லுங்க. இந்த உலகத்துக்குள் கடந்து போகும்போது பெரிய காரியங்களை செய்கிற தேவன், பெரிய நாமத்தை உடைய தேவன், வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி மகிழ்ந்து களி கூறுகிற அநேக காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம்ப்பா, எங்களை நடத்துங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பயம், எத்தனை பிரச்சனை, எத்தனை காரியம் வந்தாலும் சரி, இந்த புத்தாண்டுல நீங்க சொல்லிட்டீங்க, இந்த முதல் நாள்ல நீங்க சொல்லிட்டீங்க, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்லி பெரிய காரியங்களை செய்ய போறீங்கன்னு சொல்லி, எனக்கு நிறைய பெரிய காரியங்கள் தேவை இருக்குயா. நமக்கு தெரியும், மனுஷன் முன்னாடி சொன்னா என்ன வெட்கப்படுத்துவாங்க, மனுஷன் முன்னாடி சொன்னா என்ன கஷ்டப்படுத்துவாங்க, மனுஷன் முன்னாடி சொன்னா இவ புலம்பல் காரி அழுக காரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கு உம்முடைய ஜனத்தின் அழுகையை கேட்டு, அன்றைக்கு உம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டு, அன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் ஆசாரியர்கள் நின்ற போது அவர்களுக்கு மறுமொழி கொடுத்த தெய்வமே, எனக்கு மறுமொழி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு மறுமொழி கொடுப்பார். அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி அப்படியே நம்ம பாடுமா, ஹல்லேலூயா
எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. ஆமென். கோடி கோடி நன்றி ஐயா. வாயை திறந்து பாடுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீர், தடைகளை உடைத்தீரையா. சேர்ந்து பாடுங்க. தள்ளாட விடவில்லையே. இன்னொரு முறை. தடைகளை உடைத்தீரையா. நம்ம பாட்டை கர்த்தர் கேட்கிறார். தள்ளாட விடவில்லையே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, முடிச்சிருவான். கோடி கோடி நன்றி. நன்றி மட்டும் பாடுங்க. நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, தகப்பனே உமக்கு நன்றியப்பா, கேட்ட வார்த்தையின்படி எங்களை நடத்த போகிறதற்காய் நன்றியப்பா, எனக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தை நீ நீக்கினதற்காய் உமக்கு நன்றியப்பா. தேசத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் வரும்பா. ஆனா நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படக்கூடாதுங்கிறதற்காக எனக்கு ஒரு நல்ல விசேஷமான உம்முடைய சமூகத்திலிருந்து எடுத்து வந்திருக்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் பெரிய காரியம் என் மகளுக்கு வரட்டும், என் மகனுக்கு வரட்டும், என் தொழிலில் வரட்டும், என் பிள்ளைங்களோட ஹையர் ஸ்டடியில் வரட்டும், எதுல வேணுமோ இப்ப எங்களோட சேர்ந்து கேளுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நீங்க கூப்பிடும் போது, நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். கரங்களை தட்டி பெரிய காரியத்தை ரிசீவ் பண்ண விரும்புறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடியினால் இந்த ஊழியத்திலே இத்தனை ஆண்டுகள் நீர் பெரியவராய் தலைவராய் இருந்து போதகராய் இருந்து ஆண்டவரே நடத்தினது உண்மை என்றால் இப்பொழுதும் இந்த பலகீன பாண்ட பேசுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். இது உம்முடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன். தேசத்தில் பஞ்சங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், ஆனால் அன்றைக்கு மறுமொழி கொடுத்திருக்கிற தேவன் இன்றைக்கு மறுமொழியாக சொல்லி இருக்கிறீர், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. என் குடும்பத்தினுடைய நிலை தெரியும்பா, என் வியாபாரத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும்பா, என் ஊழியத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும்பா, அக்கம் பக்கத்தில் நான் ஃபேஸ் பண்ற நிலைமை உங்களுக்கு தெரியும்பா. எனக்கு பெரிய காரியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் நிச்சயமா சொல்றேன், அநேகம் பேர் சொல்ல போறீங்க, எத்தனையோ முறை இந்த வார்த்தையை கேட்டிருக்கேன், எத்தனையோ முறை நான் படிச்சிருக்கேன். இந்த 2025 நான் விசுவாசிச்சேன் பிரதர், உங்களை பார்த்து விசுவாசிச்சேன் பிரதர், எழுதி வச்சு நீங்க பேசல, காத்திருந்து பேசுனீங்க, விசுவாசிச்சேன் பிரதர். தாவீதுக்கு செய்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும் விசுவாசிச்சேன், தாவீதுக்கு நிறைவேறினது எனக்கு நிறைவேறணும் விசுவாசிச்சேன், எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி அநேக பேர் வீடு கட்டப்பட்ட ஒரு அனுபவத்தை, அநேகம் பேர் கடலிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தை, அநேகம் பேர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற அனுபவத்தை கேட்டு நான் கர்த்தரை துதிக்க போறேன். அந்த நல்ல தேவனை நோக்கி இப்பொழுதும் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி 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 நன்றி. நல்ல கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி 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 உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம்.
மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் கூட உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாங்கள் அநேக ஜனங்களுக்கான ஆசீர்வாதமான வார்த்தை உம்முடைய சமூகத்தில் கேட்டபோது, அடிமைக்கு நீர் கொடுத்தீர், இந்த ஊழியத்திற்கென்று நீர் கொடுத்த இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு என்று நீர் கொடுத்தீர், இந்த ஊழியத்தை தொலைக்காட்சியிலே பார்க்கிற குடும்பங்களுக்கு என்று கொடுத்தீர். உம்முடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அதை என் வாழ்க்கையில நான் ருசித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். இதை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்து இந்த வார்த்தை கேட்டாலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் மனமகிழ்ச்சியின் காலங்களை கட்டளையிட்டு எல்லா பயத்தின் ஆவிகளும் நீங்கி எல்லா குடும்பத்துக்குள்ளும் பலத்தின் ஆவி உண்டாக ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பெரிய காரியங்களை செய்து பெரியவராய் நீர் இருந்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், அனுப்பப்பட்டவனாய், உம்முடைய பணியை தவிர வேற எதையும் தேடாத உக்ரானக்காரனாய் உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க வாக்கிய பண்ணுங்க, நீங்க உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிய புத்தாண்டுகளை உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளோடு எல்லாரிடத்திலும் மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.